வாழும் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பெண்களுக்கு மார்பகத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பொதுவா இப்ப பார்த்தோம்னா சிலருக்கு மார்பக வளர்ச்சி இருக்காது, சிலருக்கு ஓவர் சைஸ் இருக்கும், அதிக வளர்ச்சி இருக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நிப்பிள் உள்ள அமுங்கி இருக்கலாம். இதெல்லாம் சாதாரணமா அந்த டீனேஜ்லயே தெரிய ஆரம்பிச்சிடும். அவங்க வளர வளர இந்த பிரச்சனைகள் தெரிய ஆரம்பிச்சிடும். இது இல்லாம சிலருக்கு மாதவிடாய் டைம்ல வலி வரலாம். அது ஹார்மோனல் சேஞ்சஸ்னால உங்களுக்கு மார்பகத்துல வலி வரலாம். சிலருக்கு மசில்ஸ் பெயின் இருக்கலாம், சிலருக்கு கட்டிகள் இருக்கலாம், ஃபைப்ராய்ட் கட்டி, ஃபைப்ரோடினோமா கட்டி, லைப்போமா கொழுப்பு கட்டி, இப்படி எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேலும் பார்த்தா அப்படின்னு சொன்னா கேன்சர், மார்பக புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 60 வயது அதுக்கப்புறம் இல்ல யங்ஸ்டர் கூட வெரி ரேர் கேசஸ் பார்த்துருக்கோம். அவங்களுக்கு திடீர்னு ரத்த கசிவு, மார்பகத்துல நிப்பிள் வழியாக ரத்த கசிவு, சீல் கசிவு சிலருக்கு இருக்கு. இது வயதானவங்களுக்கும் இருக்கு, யங்ஸ்டருக்கும் இருக்கு. அப்போ இதெல்லாம் எதனால ஏற்படுது என்ன அப்படிங்கறத நம்ம அவ்வளவு உஷாரா இருக்க சொல்லணும். இது தவிர வேற என்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும். கண்டிப்பா. பொதுவா வந்து பாருங்கம்மா, உங்களுக்கு பிரெஸ்ட் பெத்தாலஜி அப்படின்னாலே நிறைய நோய்கள் மார்பகங்கள் இருக்கு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா 30 வயசுக்கு மேல மார்பக பரிசோதனை பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ரூலே இருக்கு. ஆனா இப்ப 30 வயசுக்கு மேலதான் மார்பக பரிசோதனை பண்ணிக்கணுமா? 20+ கூட நாங்க வந்து பாத்தீங்கன்னா மார்பக சுய பரிசோதனை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றோம். உங்களால சுய பரிசோதனை பண்ணிக்க முடியல அப்படின்னா எங்களை மாதிரி டாக்டர்ஸ் கிட்ட வந்தீங்கன்னா நாங்க செக் பண்ணி சொல்லிடுவோம். மார்பகங்கள்ல என்னென்ன மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் விஷயம், ரொம்ப யங்ஸ்டர்ஸ்க்கு, மத்தியம ஏஜ் குரூப்க்கு, எல்டர்லி பீப்புள்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா ஃபைப்ரோசிஸ்டிக் டிசார்டர் ஆஃப் பிரெஸ்ட் அப்படிம்பாங்க. அது மார்பகங்கள்ல ஏற்படக்கூடிய நீர்க்கட்டி. 2வது ஃபைப்ரோஅடினோசிஸ், மார்பகங்கள்ல ஏற்படக்கூடிய கொழுப்பு கட்டி. 3வது ஃபைப்ரோஅடினோமா, இந்த கொழுப்பு கட்டி கொஞ்சம் பெரிய லெவல்ல, மோர் தென் 2 சென்டிமீட்டர், 1.5 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர் சொல்லலாம். அப்படியே சொல்லலாம். ஃபைப்ரோஅடினோமா மார்பகத்துல ஏற்படக்கூடிய கொழுப்பு கட்டி, நார்க்கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து வந்து பாருங்க ஃபில்லோட்ஸ் டியூமர் அப்படின்னு ஒரு வரும். அந்த ஃபில்லோட்ஸ் டியூமர் வந்து பயந்து உடனே ஹாஸ்பிட்டல் போயிடுவீங்க. ஏன்னா ஒரு மார்பகங்கள் மாதிரி ஒரு மார்பகத்தை விட ஏறக்குறைய குறைஞ்சதை ஆரம்பிக்கும் போதே 3 மடங்கு சைஸ் வந்து இன்னொரு மார்பகம் இருக்கும். இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் போது 10 மடங்கு சைஸ் கூட வர்றது உண்டு. ஸோ அது இமிடியேட்டா ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். 5வது விஷயம் என்ன அப்படின்னா கேன்சரஸ் பிரெஸ்ட், கார்சினோமா ஆஃப் பிரெஸ்ட். இந்த கார்சினோமா ஆஃப் பிரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா 40+ ஏஜ் குரூப்ல தான் நாங்க சந்தேகப்படுவோம். ஆனா என்னோட கிளினிக்கல் பிராக்டிஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா நான் 17 வருஷத்துல 23 வயசு 24 வயசு பிள்ளை கூட நாங்க வந்து கார்சினோமா பிரெஸ்ட் பார்த்திருக்கோம். இன்னும் மேடமோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இன்னும் நிறையவே பார்த்திருப்பாங்க. ஆக இவ்வளோ டிசார்டர் வந்து பாத்தீங்கன்னா பிரெஸ்ட்ல இருக்கு. இது எல்லாத்துக்கும் மெயின் ரீசன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ், 2வது ஃபேமிலி, 3வது செடன்டரி லைஃப் ஸ்டைல், 4வது எக்ஸஸ் ஆஃப் காஃபி குடிக்கிறது. கஃபைன் இருக்க, கஃபைனோட அதாவது காஃபினோட மூலக்கூறு கஃபைன், அந்த கஃபைன் இருக்க வலி நிவாரணி மாத்திரைகள் எடுக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஹார்மோனல் பில்ஸ் நிறைய போடுறது. மென்சஸ் ப்ராப்ளம்ங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 வருஷம் 2 வருஷம் ஏன் 5 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஹார்மோனல் பில்ஸ் போட்டவங்களும் இருப்பாங்க. இந்த ஹார்மோனல் வருது. ஆமா, அந்த ஹார்மோனல் பில்ஸ், கருத்தடை மாத்திரைகள், இப்ப மென்சஸே வரல அப்படின்னு ரொம்ப சிம்பிளா ஒரு 5 நாளைக்கு ஹார்மோனல் பில்ஸ் எடுப்பாங்க. இதெல்லாமும் காரணம். இதுக்கும் மேல நிறைய காரணம் இருக்கு இல்லைங்களா? இப்போ ஒரு 40-50 வயதுக்கு பிறகு வரக்கூடிய பெண்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா, ஒண்ணு கேன்சர், அது தெரிஞ்சிருது ரிப்போர்ட்லயே. சிலருக்கு அது கேன்சரான டவுட் இருக்கும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த ரத்த கசிவு, சீல் கசிவு அல்லது நீர் கசிவு கூட இருக்கலாம். சிலருக்கு அந்த குழந்தை பேரு டைம்ல தாய்ப்பால் சுரக்கும். சிலருக்கு 60 வயதுல கூட பால் சுரப்பு ஏற்படுது. அதே போல இந்த ஃபீட் பண்ணும்போது சிலருக்கு அந்த பால் கட்டி ஏற்படும். ஃபீட் பண்ணாதனால அவங்களுக்கு கட்டி ஏற்படும். இதெல்லாம் சாதாரண இஷ்யூவா எடுத்துக்கலாம். ஆனா இந்த 60 வயது 40 வயதுக்கு மேல அந்த ரத்த கசிவு, நீர் கசிவு, சீல் கசிவு இதெல்லாம் ரொம்ப கவனமாக நம்ம பார்க்கணும். அதுக்கு என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும், எப்படி அவங்க மக்கள் வந்து மூவ் பண்ணி
ட்ரீட்மெண்ட் எடுக்கணுங்கிறத சொல்லுங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 40 இயர்ஸ் ஆகுது, மோர் தென் 50 இயர்ஸ் ஆகுது, மோர் தென் 60 இயர்ஸ் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சாதா யூஎஸ்டி நம்ம வந்து பிரஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னாலே நம்மளுக்கு கண்டுபிடிச்சிட முடியும். கட்டி இருக்கா, கட்டியினோட தன்மை இருக்கு, ஸ்டோனி ஹார்ட்னஸ் மாதிரி இருக்கா அப்படின்றது தெரியும். அதுக்கும் மேல அதை வந்து பக்காவா டயக்னோஸ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேமோகிராம் அப்படின்றது எடுக்கணும். அதுக்கும் மேல இன்னும் ரீகன்ஃபர்மேஷன் பண்ணும் அதுல இருக்க செல்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆபத்தான செல்களா இல்ல வெறும் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபிளமேட்டரி செல்ஸா அப்படின்னு பாக்குறதுக்கு பயாப்சி எடுக்கலாம். இந்த 3 பரிசோதனை பார்த்தாலே நம்மளுக்கு சாலிடா தெரிஞ்சிடும். இது வந்து பாத்தீங்கன்னா பினைன் டியூமரா, இது வெறும் இன்ஃபிளமேட்டரி செல்ஸா இல்ல மேலிக்னன்ட் டியூமரா, இது வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளமேட்டிக் செல்ஸா அப்படின்றது தெரிஞ்சிடும். இதை பார்த்த உடனே அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். என்ன நேர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.